என்னண்ணே நடிக்கிறதுக்கு எதுவும் ஒத்திக்க பார்க்குறீங்களா என்ன? இல்லைப்பா, ஆ ஏதோ ஹீரோவாக ஒரு படம் கமிட் ஆகிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? அது கமிட் ஆயிருக்கேங்கிறத விட ஆ தயாரிப்பாளர்கிட்ட வந்து நான் கதை சொன்னேன். சரிண்ணே. திடீர்னு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப நாள் நம்ம ட்ரை பண்ணிக்கிற ஒரு தயாரிப்பாளர் ம் பொள்ளாச்சிக்காரு. ம் வந்து அவர் நான் வேற ஒரு கதையை படமாக பண்ணலான்னு வச்சுருந்து எல்லாம் போயிட்டுருக்கு. சரிங்க. திடீர்னு அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் காமெடி கதையாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டாங்க. சரிங்கண்ணே. கால் பண்ணும்போது இந்த மாதிரி இதுக்காக தான் காமெடி கதை சொல்லுங்க, ம் ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நான் ஒரு சம்பவத்தை கதமாக என் வாழ்க்கையில் இருந்த ஒரு சம்பவத்தை கதையாக பண்ணி சம்பவம் சம்பவம் ம் அந்த உண்மை சம்பவத்தை கதையாக வச்சுருந்தேன். சரிங்கண்ணா. அதை நான் சொல்ல சொல்ல அவருக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். சரிங்கண்ணா. சொல்ல சிரிக்க அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டு சிரிச்சுட்டே இருந்தாங்க. சரிங்கண்ணா. சிரித்து முடித்தோடனே சார் இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான் சொன்னேன். ம் டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன், ஒரு அளவாக காமெடி மட்டும் சொல்லி ஒரு இன்டர்வல் விட்டு சொன்னேன். சார் இதுதான் சார் கதை, ம் நீங்கள் ஓகேனா ஃபுல்லாக சொல்கிறேன். இது வரைக்கும் போதும், ம் நமக்கு காமெடி நல்லா இருக்கு, ம் ஏன்னா பட்ஜெட்டுனாங்க. ம் சார் ஹீரோ யாருங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம பட்ஜெட் சொல்ல முடியும். ம் யார் ஹீரோன்னு நான் முடிவு பண்ணல சார், ம் நீங்கள் ஓகேனுக்கு முடிவு பண்ணிடுவோம் ம் அப்படின்னு. இல்லை நல்லா இருக்கு. அப்போ அதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த கதையில் வந்து ஒரு ஹீரோ பண்ணணும்னா யோசிப்பாங்க. ம் தெரிஞ்ச ஹீரோ, ஃபெமிலியர் ஹீரோ இந்த கதையை பார்க்கறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. ஏன்னா கதை அப்படிப்பட்ட கதை. சரிங்கண்ணா. அது ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால ஆ அந்த கேரக்டரை பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. ஏன்னா அன்னை வந்து இழிவுபடுத்திட்டு அந்த கேரக்டர் பண்ணணும். ஓ அப்படி ஒரு பண்ணணும் அந்த கேரக்டர். ம் ம் நம்மளோட உடல் அமைப்புலேருந்து எல்லாத்தையும் மாற்றணும். சரிங்கண்ணா. அதை வந்து அவங்க எல்லாமே ஸ்டைலாக ஹீரோனா வந்து அப்படி பஞ்சு டைலாக் அந்த இல்லை உங்கள் நண்பர்கள் 2 பேர் இருக்காங்கன்னு நம்ம பேசியிருக்கோமே. இந்த கதை செட் ஆகும். ஓ அவங்களுக்கும் செட் ஆகாது. ம் ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நியூ ஹீரோ பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் நியூ ஹீரோவே அந்த கெட்டப் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம். அதனால் அதுதான் விடுப்பா, நீ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ நோண்டிக்கிட்டே இருக்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை வந்து சொன்னதுக்கப்புறம் அவர் ஏன் இந்த கதையை நீங்களே பண்ணக்கூடாதுங்க, நடிக்கக்கூடாதுன்ட்டாரு. இந்த கதையை நீங்களே நடிக்கலாமே. ம் நமக்கு இங்கே டைரக்ஷன் பண்ணுறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது, ம் நடிக்க வேறையா அப்படின்னா உங்களுக்கு தான் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. காமெடி வந்து நீங்கள் சொல்லும் போதே நாங்கள் சிரிக்கணும்னா, ம் நீங்கள் சொன்னது அப்படியே நடிச்சு காட்டினா எப்படி இருக்கும்? ம் நேரில் உட்காந்து நாங்கள் கதை கேட்டோம்னா நீங்கள் நடிச்சு தான் சொல்லுவீங்க. ஆமாம். அப்போ இன்னும் ஃபன்னாக தானே இருந்திருக்கும். சரிங்கண்ணா. ஸோ நீங்களே இந்த கதையை பண்ணுங்க, சரிங்கண்ணா. இந்த கதைக்கு நீங்கள் தான் ஹீரோ. ம் அப்போ பட்ஜெட் சொல்லுங்க. நான் ஒரு பட்ஜெட் சொன்னேன். சரிங்கண்ணா. சார் இதுதான் சார். சரி ஓகே, நம்ம இந்த படத்தை நம்ம பண்ணலாம். என்ன டைட்டில், அதான் அமேசான் ஒரு டைட்டில் வச்சு ம் அந்த கதையை வந்து சொன்னேன். சரிங்கண்ணா. டைட்டில் இந்த கதைக்கும் இந்த டைட்டிலுக்கும் பொருத்தமாக இருக்குது. ம் டைட்டில் மாற்றினா கூட இந்த கதை பெருசாக தோணாது, அமேசான் கதை நல்லா இருக்கு சரிங்கண்ணா. அப்படின்னு சொல்லி அது போயிட்டுருக்கு. சரிங்க. வேலைகளும் போயிட்டுருக்கு. சரி, நடிப்பு பயிற்சி ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை தலைவா, நம்ம வந்து இப்போ உங்களோட பேசுகிறதே நடிப்பு தானே, அதே பயிற்சி தானே. இப்போ அந்த மாதிரி பயிற்சி எடுக்கிறீங்க. பயிற்சிங்கிறது அதான் சொல்லுவேன், இயற்கையாகவே வரணும். ம் நடிப்புக்கு பயிற்சிலாம் இல்லை. ம் சிவாஜி ஐயா வந்து எந்த ஒரு இதில் போய் நடிச்சுட்டு பயிற்சி போட்டுட்டு வந்தார். இல்லை நாடகங்கள் எல்லாம் நிறைய நடிச்சிருக்காரு. சும்மா நாடகத்தில் விடுவாங்களா? ம் அவர் இயற்கையாக உள்ளுக்குள்ளே இருந்த விஷயம் தான் அந்த நாடகத்தில் வெளியே வந்தது. நடிப்பா வெளியே வந்திருக்கு. நல்லா நடிக்கிறாரியா, அதுக்கப்புறம் அவர் டெவலப் பண்ணிக்கிட்டாரு. ம் அதே மாதிரி எம்ஜிஆர் சார், விஜய் சார் எல்லாருக்குமே எந்த இதில் போய் நடிச்சுட்டு பயிற்சி பெற்றாங்க. எல்லாரோட ஓன் திறமை தான், ம் அவங்களோட டேலண்ட், அவங்களோட இயற்கையாக இருக்குது. மீதியை அப்பப்போ வேற விஷயத்தில் பார்த்து கற்றுக்கிறது தான். ஓ அப்படி சொல்ல வரீங்க. இப்போ வந்து ஒருத்தரால் ஈஸியாக நடிச்சிட முடியாதுங்க. ம் நடிப்புக்கு எல்லாத்துக்குமே இயற்கையாக அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் இருக்கும், திறமையாக இருக்கணும். திறமை இருக்கணும். ம் இப்போ இந்த படத்தில் நீங்கள் ஹீரோவாகவும் நடிக்கிறீங்க, டைரக்ஷனும் பண்ணுறீங்க. எத்தனை ஹீரோயின் உங்களுக்கு ஜோடி? ஒன்றா அடிப்பாங்க, இப்படி சொல்லாமே இருக்கு. எது வீட்லையானா? கேள்வியை கட்டி வீட்லையா ப்ரொடியூசரா? யார் அடிப்பாங்க? மக்கள் தான். படத்தில் வந்து 2 ஹீரோயின். 2 ஹீரோயின். சூப்பர். டூயட் சாங்லாம் இருக்கானே? பின்ன 2 ஹீரோயின் வச்சுட்டு டூயட் பாடலன்னு வையேன், அப்புறம் அதுக்கும் ஆடியன்ஸ் அடிப்பாங்க. ஸோ கதைக்கு வந்து 2 ஹீரோயின் வந்து முக்கியமாக இருக்குது. கிளுகிழுப்பான படமானே? இல்லை கிளுகிழுப்பு இல்லை, காமெடி படம், கலகலப்பான படம். கலகலப்பான படம். ம் கிளுகிழுப்புக்குலாம் அங்கே இடம் இல்லை, அதுக்கு நம்ம ஒர்த்தும் கிடையாது. அதான் ஒரு குடும்பப்பாங்கான ஒரு காமெடி கலந்த ஒரு கதை. ம் அதில் சோகங்கள் அப்படியே சென்டிமெண்ட்டாக. ம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஏதாவது இருக்கா? சண்டை இருக்கு, 2 ஃபைட் இருக்கு. யார், ஹீரோயின் கூடயா? ஹீரோயின் கூட எப்போ ஃபைட்டு?
ஹீரோக்குன்னு 2 ஃபைட் இருக்கு. அது தனியா. அது வந்து சிச்சுவேஷன் ஃபைட் தான். இல்லை வழக்கமா இப்போ 2 பேர் நம்மளை அடிக்க வராங்க, நம்ம அவங்கள திருப்பி தாக்குறோம்ல, அந்த மாதிரி. சிச்சுவேஷன் ஃபைட். டான்ஸு டான்ஸ் இதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லையா? இருக்கு. இருக்குது. உங்களுக்கு அப்ப நீங்க செம்ம குத்து டான்ஸ் நம்ம ஆடியோவில் கேட்போம், பயங்கரமா இருக்கும். பாட்டுக்கு இப்படி ஆடி இருப்பாங்க. தேட்டரில் போய் பார்த்தா ஹீரோயின் தான் ஆடிட்டு இருப்பாங்க. ஓ, ஹீரோ ஆட மாட்டாரு. இப்படி பண்ணிட்டு இருப்பாரு, ஏதோ ஒரு மூவ்மெண்ட் போட்டு. எந்த ஹீரோவை சொல்றீங்க? எல்லா ஹீரோவும் தான். அப்போ ஹீரோக்களை விட ஹீரோயின் தான் நல்லா டான்ஸ் ஆடுறாங்கன்னு சினிமாவில் சொல்றீங்க. டான்ஸ்னாலே ஹீரோயின் தான், ஹீரோக்கள் இல்லை. ஹீரோக்கள் ஆடுறத பார்ப்பாங்க அவ்வளவுதான். சரி, இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு எந்த ஹீரோவும் கால் சீட் கொடுக்காம போனால் என்ன பண்ணுவீங்க? கால் சீட்டு கொடுக்கறது, கை சீட்டு கொடுக்கறது எல்லாமே வந்து அவங்க கதையை வச்சு தான் கொடுப்பாங்க. நான் சொல்றது இல்லை, ஹீரோக்கள் டான்ஸ் ஆட மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறீங்கல்ல. இங்கே தான் நீ போட்டு குழப்பக்கூடாது. ஹீரோக்கள் டான்ஸ் ஆட மாட்டாங்க, நல்லா ஆட மாட்டாங்கிறீங்க. டான்ஸ் ஆடினாலும் ஹீரோயின் இல்லாமல் அந்த டான்ஸ் ரசிக்கப்படாது. அப்படி சொல்ல வரீங்க. ஆமாம், நீ நல்லா புரிஞ்சுக்க, பேசுறது புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க. புரியுதுங்களா? சரி, வேற என்ன இந்த படத்தில் ஸ்பெஷல் இந்த அமேசானில்? இல்லை, எல்லாமே ஸ்பெஷல் தான். ஸ்பெஷலு மற்ற கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் சஸ்பென்ஸ் எல்லாமே புதுசு தான். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இளம் தலைமுறைகள் தான் இருப்பாங்க. நான் மட்டும் தான் கொஞ்சம் ஓல்டு, மற்றது எல்லாமே கோல்டு தான். ஓ, இளைஞர்களுக்கு வழிவிட சொல்றீங்க. ஆமாம், இளைஞர்களுக்கு அரசியல் சினிமா, அரசியல்ல மாதிரி மாற்றம். ஆமாம், எப்படி மாற்றம் வந்துச்சோ அரசியலில் எப்படி வந்து இளைஞர்களுக்கு மாற்றம் வந்துச்சோ அந்த மாதிரி இந்த படத்துலேயே இளைஞர்களுக்கு மாற்றம் வரணுங்கிறீங்க. சரி, வேற இந்த கதை எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ண போறீங்க? அது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? துபாய், ஊட்டி. துபாயில இல்லையா? என்னப்பா வேலை? இல்லை, அடிக்க துபாயில போயிட்டு வருவீங்கல்ல. துபாய் போறதோ அதுக்கு இதுக்கு அது பெட்ரோல் கிணறு வாங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கிணறு வாங்க போறது? இப்போ போறனால எந்த பாதிப்பு இல்லை உங்க கிணறுகளுக்கு? ரெண்டு என்ன கிணறு காலி. அப்படியா? அப்புறம் சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க. என்ன பண்றது, ஒரு நாளைக்கு க்ரோஸ் கணக்குல நஷ்டம் வளர்த்தா செய்யும். அதெல்லாம் வருத்தப்பட்டு முடியுமா? போக வேண்டியதுதான். ஓ, அதனால இப்ப நடிச்சு சம்பாரிச்சு மறுபடியும் என்ன கிணறு வாங்கலாம்னு ஒரு ஐடியா. போய் முதலீடு பண்ணலாம்னு இருக்கேன். பாதி நடிகர்கள் அதான பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, அங்க துபாயில முதலீடு பண்றாங்க. ஏன் அங்க போறாங்க? இங்க இங்கனுக்குள்ளே பண்ணலாம்ல. டாலர் கணக்குல வருது. ஓ, அப்படி சொல்ல வரீங்க. இங்க வச்ச உடனே ஏதாவது அவரு இதை வச்சிருக்காரு, இடத்துல போய் காசு போட்டோம்னா யாருக்கு தெரியுது? ஓ, அப்படி சொல்ல வரீங்க. அப்ப இந்த படத்தை நடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் துபாய் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. துபாய் படத்தோட ஆடியோ ரிலீஸ் நாங்க துபாயில தான் வைக்க போறோம். படம் எடுக்கிறது ஊட்டில, ஆடியோ லான்ச் துபாயில. படத்தை எங்க எடுத்தானே, ஆடியோ ரிலீஸ் எங்க இருக்கிறது தான் முக்கியம். ஓ, அப்படி சொல்லுங்க. ஒரு கெத்து. இந்த படத்துல பாட்டு யாரு, நீங்களே எழுதுறீங்களா? இல்ல, அந்த பாட்டு எழுதுற அளவுக்குலாம் வா கருப்பன் எழுதுறாரு. அப்புறம் வந்து கவிஞர்கள் இருக்காங்க. இல்லை, நீங்கள் நல்ல கவிதை மாதிரி தானே பேசுறீங்க, அதனால எழுதுறீங்களான்னு கேட்டேன். கவிதை வேற, கவிதை மாதிரி பேசுறது வேற. ஓ, சரிங்க. கவிதைங்கிறது அது வேற, ஒரு அழகு. சரிங்க, ரசிக்க தான் நம்மளால முடியுங்க, அது ஆராய முடியும். சரிங்கண்ணா, அழகு நம்ம ரசிப்போம். சரிங்கண்ணா. விரைவில் படத்தோட படத்தோட பூஜைக்கு கூப்பிடுங்க, ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிடுங்க. ஹீரோயின் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, எங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே வெளியில நல்லபடியா. சரிங்களே, ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிடுங்க துபாய்க்கு. எங்கள் டீமோட நான் வரேன் துபாய்க்கு. ஆமாம், மறந்துடாதீங்கண்ணே. சரிங்கண்ணே, நன்றி, வணக்கம்.